முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு நிரந்தரமான அமைதியை ஏற்படுத்துவதற்கான அமெரிக்காவினுடைய புதிய முயற்சிகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பிரதிநிதியாக செயற்பட்டு வரும் அவரது மருமகன் ஜெரட் குஷ்னர் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பினருடன் அடுத்தடுத்து நடத்திய பேச்சுவார்த்தைகள் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனினும் இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியமான கட்டத்தை எட்டியிருந்தாலும் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான இறுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படவில்லை. குறிப்பாக காசாவில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவது மற்றும் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத களைப்பு ஆகிய விவகாரங்களில் இருதரப்புக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக தெரிகிறது. அமெரிக்கா முன்மொழிந்துள்ள புதிய அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் தெரிவித்திருந்ததாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை தெளிவான உத்தரவாதம் கிடைக்காததே போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் முக்கிய தடையாக மாறியிருக்கிறது. இதனால் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான இறுதி முடிவு தொடர்ந்து இழுபறி நிலையில் உள்ளது. இந்த சூழலில் ஜெரட் குஷ்னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எகிப்தில் ஹமாஸ் அமைப்பின் தலைவரை சந்தித்திருந்தார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள், காசாவின் எதிர்கால நிர்வாகம் மற்றும் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஹமாஸ் தரப்புடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஜாரட் குஷ்னர் அடுத்த நாளான திங்கட்கிழமை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்தார். இந்த நீண்ட ஆலோசனையில் அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக காசாவில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக ஹமாஸ் அமைப்பின் முழுமையான ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற இஸ்ரேலின் முக்கிய கோரிக்கைக்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. இதன் மூலம் ஹமாஸில் ஆயுத களைப்பு என்பது அமைதி திட்டத்தின் முக்கிய அம்சமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு எதிராக மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வி எழுந்துள்ளது. காசாவில் பெரும் பகுதியை, அதாவது சுமார் 60% பகுதிகளை இஸ்ரேல் ராணுவம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறப்படும். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறுவது குறித்து தெளிவான உத்தரவாதம் எதுவும் வழங்கப்படவில்லை. இதுவே பேச்சுவார்த்தையில் முக்கியமான முட்டுக்கட்டையாக உருவெடுத்துள்ளது. ஒரு தரப்பு ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் நிலையில் மற்றொரு தரப்பு ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து படைகளை வாபஸ் பெறுவதற்கான உறுதியை எதிர்பார்க்கிறது. இந்த ஒரு கோரிக்கைகளுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துவது அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்துக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சவாலாக இருக்கிறது. காசாவில் நீண்டகாலமாக நடைபெற்று வருகின்ற போர் காரணமாக அந்த பகுதியில் மனிதாபிமான நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. பொதுமக்களின் உயிரிழப்புகள், வீடுகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளினுடைய அழிவு, உணவு மற்றும் மருந்து பொருட்களினுடைய பற்றாக்குறை ஆகியவை சர்வதேச சமூகத்தினுடைய கவலையை அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதுடன் மட்டும் நின்றுவிடாமல் காசாவின் மறுசீரமைப்பு பணிகளையும் விரைவாக தொடங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் மறுசீரமைப்புக்கு முன்பாக ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற நிபந்தனை வலியுறுத்தப்படுவதால் அந்த பணிகளுக்கு தாமதமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் அமைதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் காட்டுவதாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும் பொறுப்பை இஸ்ரேலை ஏற்க வேண்டும் என்றும் அந்த நாடுகள் விமர்சித்துள்ளன. அரபு நாடுகளினுடைய இந்த விமர்சனம் அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்துக்கு பிராந்திய அளவில் உருவாகியுள்ள அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. காசாவின் போர் நீடிப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்பதால் விரைவான தீர்வு தேவை என பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையில் இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலும் அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இஸ்ரேலில் வரும் அக்டோபரில் தேர்தல் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு போர் நிறுத்தம் தொடர்பாக எவ்வளவு தூரம் சமரசம் செய்ய முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது அல்லது காசாவில் இருந்து படைகளை திரும்பப் பெறுவது போன்ற பல்வேறு முடிவுகள் இஸ்ரேலின் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சொல்லப்போனால் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் கடுமையான நிலைப்பாட்டை எதிர்பார்க்கும் அரசியல் தரப்புகளின் அழுத்தம் நெத்தன்யாகுவுக்கு இருக்கக்கூடும். மறுபுறம் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தும் சர்வதேச அழுத்தமும் அதிகரித்து வருகிறது. இதனால்
உள்நாட்டு அரசியல் தேவைகளுக்கும் சர்வதேச எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே சமநிலையை பேண வேண்டிய கட்டாயத்தில் இஸ்ரேல் பிரதமர் இருக்கின்றார். இந்த நிலையில் ஜாரட் குஷ்னரினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. முதலில் ஹமாஸ் தரப்பையும் பின்னர் இஸ்ரேல் தரப்பையும் சந்தித்துள்ள அவர் இருதரப்புக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை குறைத்து அமெரிக்கா முன்வைத்துள்ள அமைதி திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சித்து வருகின்றார். ஆனால் ஹமாஸில் ஆயுத கலப்பு மற்றும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வெளியேற்றம் ஆகிய இரு முக்கிய விவரங்களிலும் உறுதியான சமரசம் ஏற்படாத வரை போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவது கடினமாகவே இருக்கும். எனவே தற்போதைய நிலையில இந்த பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டன என்று கூற முடியாவிட்டாலும் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு இன்னும் பல தடைகள் இருப்பது தெளிவாகிறது. அமெரிக்கா தனது தூதரக முயற்சிகளை மேலும் தீவிரப்படுத்துமா? இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டில் மாற்றம் கொண்டு வருமா? ஹமாஸ் ஆயுத களைப்பு தொடர்பான நிபந்தனைகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கும் என்பதே அடுத்த கட்ட முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றன. காசாவில் நீடித்து வருகின்ற இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு தற்போது பேச்சுவார்த்தை மேசையில் உள்ளது. ஆனால் இந்த வாய்ப்பை உண்மையான போர் நிறுத்தமாக மாற்றுவதற்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஹமாஸ் மற்றும் பிராந்திய நாடுகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வரும் வாரங்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த திசையில் செல்கின்றன என்பதே காசாவின் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமையையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமைகிறது.